ஒரு சிறிய கிராமத்தில் அறிவு என்ற விவசாயி வசித்து வந்தார். ஒரு நாள் 2 அந்நியர்கள் அவரை அணுகினர். கந்தன் ஒரு அடக்கமான குயவன் நேர்மை மற்றும் குழுப்பணி பற்றி பேசினார். செல்வம் ஒரு மென்மையாக பேசும் வியாபாரி விரைவான செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் உறுதியளித்தார். செல்வத்தின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட அறிவு அவரை நம்பத் தேர்ந்தெடுத்தார். ஆனால் விரைவில் செல்வம் அறிவின் பணத்துடன் காணாமல் போனார். அறிவையும் விரக்தியில் ஆழ்த்தினார். அறிவின் அவல நிலையை பார்த்து கந்தன் அவருக்கு உதவினார். இருவரும் சேர்ந்து பானைகளை பழுது பார்த்து அறிவின் இழப்பை ஈடு செய்யும் அளவுக்கு சம்பாதித்தனர். ஒரு நாள் ஒரு ஆலமரத்தடியில் அறிவு யோசித்து, நான் என் நண்பனை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னான். கந்தன் பதிலுக்கு, உண்மையான நட்பு நம்பிக்கை மற்றும் நல்ல மதிப்புகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது என்றார். இக்கதையின் மூலம் திருக்குறள் நமக்கு கற்பிப்பது: அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். உங்கள் நண்பர்களை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள், ஏனென்றால் அவர்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தை வடிவமைக்கிறார்கள்.